இந்தியா விசஸ் பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேருக்கு மீடியான சாம்பியன் டிராஃபி தொடர் மேட்ச் நாளைக்கு துபாயில் கோலாகலமாக நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள இந்த இரண்டு அணியோட பிளேயிங் லெவன் இந்த மேட்ச்ல எப்படி இருக்க போகுது, பாகிஸ்தான் இந்திய அணியை விட பலமா இருக்கா, எதனால பலமா இருக்கு, ஸோ எந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்திய அணியை பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃபேவரட் இந்தியன் பிளேயரை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பியன் டிராஃபி தொடர் தற்போது முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு அணியும் 3 மேட்ச் அந்தந்த குரூப்பில் விளையாட போகிறாங்க. அதில் 2லேருந்து 3 மேட்ச் கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. இதில் பாகிஸ்தான் அணி ஏற்கனவே அவங்க சொந்த மைதானத்தில் நியூசிலாந்து கிட்ட தோற்றதுனால அடுத்து நடக்க போகிற இந்திய விசஸ் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்துக்கு எதிரான மேட்ச்சில் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ பாகிஸ்தானுடைய பிளேயிங் லெவனை பார்க்கும்போது ஒரு பலவீனமான பிளேயிங் லெவனாக பார்க்கப்படுது. ஏன்னா அந்த அணியில் ஃபர்கர் ஜமான் இன்ஜுரி காரணமாக இந்த தொடரிலிருந்து விலகி இருக்காரு. அவர் தான் அந்த அணியில் தொடக்க ஆட்டக்காரராக இந்தியா போன்ற ஒரு பெரிய அணிக்கு அச்சுறுத்தல் கூடிய ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தார். ஸோ அவர் அந்த அணியை விட்டு விலகி இருக்காரு. அவருக்கு பதிலாக இமான் உல் ஹக் அந்த அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இந்தியாவுக்கு எதிராக விளையாட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பாபர் அசாம் மற்றும் இமான் உல் ஹக் விளையாடுவாங்க. இவங்க 2 பேருமே இந்தியாவுக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காங்க. அதுலேயும் யுஏஇயில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காங்க. ஸோ 3வது டோர்னமெண்ட்டில் அந்த அணியை சேர்ந்த சபீர் விளையாடுவாங்க. ஸோ சபீர் இந்தியாவுக்கு எதிராக ஒரு டீசெண்டான ரெக்கார்டு வச்சிருக்காங்க. அடுத்த டோர்னமெண்ட்டில் கேப்டன் முகமது ரிஜ்வான் விளையாடுவாங்க. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இவரும் இந்தியாவுக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கார். அடுத்த டோர்னமெண்ட்டில் சலாம் அலி விளையாடுவாங்க. இவரும் தற்போது சூப்பரான ஃபார்மில் இருக்கார். இவரும் இந்தியாவுக்கு எதிராக டீசெண்டான ரெக்கார்டு வச்சிருக்கார். அடுத்த டோர்னமெண்ட்டில் தகீர் விளையாடுவாங்க. ஆல்ரவுண்டராக இவர் பிளேயிங் லெவலில் விளையாட போகிறாங்க. அடுத்த டோர்னமெண்ட்டில் அந்த அணியை சேர்ந்த முசால்தில் ஷார் விளையாடுவாங்க. இவர் ஆல்ரவுண்டராக அந்த அணியில் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்ல அந்த அணியை சேர்ந்த அஃப்ரிடி, நிசாம் ஷா மற்றும் ஹரி ரஃபட் விளையாடுவாங்க. பியூர் ஸ்பின் பவுலராக அந்த அணியில் அகமது விளையாடுவாங்க. இதுதான் பாகிஸ்தான் அணியுடைய பிளேயிங் லெவனாக இந்தியாவுக்கு எதிராக சாம்பியன் டிராஃபி தொடரில் பார்க்கப்படுது. பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரை தரமான பந்துவீச்சு அட்டாக் வச்சிருக்காங்க. நசீம் ஷா, ஹரி ரஃபட் மற்றும் அஃப்ரிடி இந்தியாவுக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காங்க. அதுலேயும் இந்திய டாப் ஆர்டர் விக்கெட்டை எடுக்கக்கூடிய பவுலர்களாக இருக்காங்க. ஸ்பின் பவுலராக அகமது இந்தியாவுக்கு எதிராக இந்த மேட்ச்சில் தான் முதல்ல விளாட்றாங்க. அதே போல் பாகிஸ்தானுடைய பேட்டிங்குமே டீசெண்டாக இருந்தாலும் போன மேட்ச்சில் அந்த அணி அவங்க சொந்த மைதானத்தில் தோற்றுருக்காங்க. அதுலேயும் இந்த அணியை சேர்ந்த ஃபர்கர் ஜமாட் அந்த அணியில் இல்லாத அந்த அணிக்கு பின்னாடியாக பார்க்கப்படுது. ஸோ இந்தியா போன்ற ஒரு பெரிய அணியை பாகிஸ்தான் வீழ்த்தணும்னா அதனுடைய பேட்டிங்குமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுவும் ஒரு 350 ரன்களுக்கு மேலே முதல்ல பேட்டிங்கானா அடிக்கணும். அதே போல் அதனுடைய பந்து வீச்சுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக நல்லா இருந்தாலும் போன மேட்ச்சில் அஃப்ரிடி ஒரு விக்கெட் கூட எடுக்கலை. ஆனால் இந்தியாவுக்கு எதிராக அவர் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற விக்கெட்டை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஸோ இந்திய அணியை கம்பேர் பண்ணும்போது பாகிஸ்தான் அணி பலவீனமான அணியாக இருந்தாலும் யுஏஇயில் இந்தியா விசஸ் பாகிஸ்தான் போட்டிகளில் 2 போட்டியிலையும் பாகிஸ்தான் தான் ஜெயிச்சிருக்காங்க. யுஏஇயில் நடந்த ஒரு போட்டியில் கூட இந்திய அணி ஜெயிக்கலை. இது பாகிஸ்தானுக்கு சாதகமாக பார்க்கப்படுது. இதை தான் ஹரி ரஃபட்டுமே சொல்லி கண்டிப்பாக நாங்கள் இந்தியாவை வீழ்த்தி கம்பேக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது இந்திய அணிக்கு பாதகமாக பார்க்கப்படுது. அடுத்ததாக இந்தியாவுடைய பிளேயிங் லெவன் அதனுடைய பலம் பலவீனத்தை பார்ப்போம். இந்தியாவில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக நம்பர் 1 ஓடிஐ பேட்ஸ்மேனாக வலம் வர சுபம் கில் மற்றும் ரோஹித் சர்மா கேப்டனாக விளையாட போகிறாங்க. ஸோ கேப்டன், துணை கேப்டன் 2 பேருமே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாட போகிறாங்க. அதுலேயும் ஹரி ரஃபட், நசீம் ஷா போன்ற தரமான பவுலர்களுக்கு எதிராக இவங்க 2 பேரும் விளையாட போகிறாங்க. ஸோ சுபம் கில் இது போன்ற ஒரு பவுலருக்கு எதிராக எப்படி விளையாடுவார், அதுவும் முக்கியமான ப்ரெஷரான மேட்ச்சில் எப்படி விளையாடுவார் அப்படிங்கிறத பார்க்கவே ரசிகர்கள் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா சுபம் கில் தொடர்ந்து 1/2 சதம் அடித்து தற்போது நம்பர் 1 ஓடிஐ பேட்ஸ்மேனாக இருக்கார். ஸோ பாகிஸ்தானுக்கு எதிராக சம்பவம் பண்ணால் ஒரு பெரிய சம்பவமாக இருக்கும். ரோஹித் சர்மாவும் பாகிஸ்தானுக்கு எதிராக பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதை விட விராட் கோலி மேலே தான் மிகப்பெரிய ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக விராட் கோலி நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கார். ஸோ அவரை தான் நம்பி இந்திய அணியோட பேட்டிங்குமே இருக்குது. ஸோ பாகிஸ்தான் அணி ரோஹித் சர்மா விக்கெட் எடுக்கிறத விட விராட் கோலி விக்கெட்டை குயிக்காக எடுக்க பார்ப்பாங்க. அதே போல் செய்யரும் பாகிஸ்தானுக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ செய்யருமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பாகிஸ்தானுக்கு எதிராக அதிரடியாக விளையாட வேண்டிய இடத்துல இருக்காரு. அடுத்தது அக்சர் பட்டேல் அடுத்த நாட்டில் விளையாண்டுட்டு இருக்காரு. அக்சர் பட்டேல் அதிரடியாக விளையாட மாதிரி தான் இருக்குது. ஸோ பாகிஸ்தான் பவுலருக்கு எதிராக அக்சர் பட்டேல் எப்படி விளையாடுவார் அப்படிங்கிறதையும் இந்த மேட்ச்சில் நம்ம பார்க்கணும். அடுத்ததாக கேஎல் ராகுல் பாகிஸ்தானுக்கு எதிராக மோசமான ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ அந்த ரெக்கார்டை உடச்சி சூப்பராக விளையாட வேண்டிய இடத்துல கேஎல் இருக்காரு. ஹர்திக் பாண்டியா பாகிஸ்தானுக்கு எதிராக பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு பேட்டிங் பந்து வீச்சில். அதே போல் இந்த மேட்ச்சில் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் ஆட்டம் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கார். அதே போல் தான் ஜடேஜாவும் பாகிஸ்தானுக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. பேட்டிங் பந்து வீச்சிலையும் ஜடேஜா சூப்பராக செயல்பட வேண்டிய இடத்துல இருக்கார். பந்து வீச்சு அட்டாக்ல இந்திய அணியில் மிகப்பெரிய மாற்றம் இந்த மேட்ச்சில் இருக்க போகுது. ஸோ ராணாவை ட்ராப் பண்ணிட்டு ஹர்தீப் சிங்கை களமிறக்க போகிறாங்க. ஹர்தீப் சிங் பாகிஸ்தானுக்கு எதிராக சூப்பராக பந்து வீசியிருக்கார். அதுவும் பாபர் அசம், ரிஜ்வான் போன்ற விக்கெட்டை அசால்ட்டாக எடுக்கக்கூடியவர். மேலும் ஹர்தீப் சிங், சம்மி 2 காம்போவுமே லெஃப்ட் ரைட் காம்போவாக இருக்கிறதுனால இந்த மேட்ச் முக்கியமான மேட்சாக இருக்கிறதுனால ராணாவை ட்ராப் பண்ணிட்டு 90% ஹர்தீப் சிங் பிளேயிங் லெவலில் விளையாட வாய்ப்பு இருக்குது. கம்பீர் திடீர்னு ராணா வேணும்னு சொன்னால் ஹர்தீப் சிங்கை ட்ராப் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் சம்மி யார் எப்படி வேணாலும் போங்க, நான் என்னுடைய
பெஸ்ட் நாக்கு விளையாடுவேன்னு போன மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணார். அதே போல் இந்த மேட்ச்லேயும் சம்மி அவருடைய பெஸ்ட் பந்து வீச்சை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பந்து வீச்சை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கார். ஏன்னா பும்ரா இல்லாமல் சம்மியை நம்பி தான் இந்தியனுடைய ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கே இருக்குன்னே சொல்லணும். ஸோ பியூர் ஸ்பின் பவுலராக குல்தீப் யாதவ் போன மேட்ச்சில் ஒழுங்காக விளையாடலை. இதனால் அவரை ட்ராப் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தியை உள்ளே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் வருண் சக்கரவர்த்தி வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தானுக்கு எதிராக அதிக ரன்களை வாரி கொடுத்தார். ஆனால் இவர் தற்போது சூப்பரான ஃபார்மில் இருக்கிறதுனால பாகிஸ்தானுக்கு எதிராக அவரை ஒரு துடுப்பு சீட்டாக இந்திய அணி யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதனால் குல்தீப்பை ட்ராப் பண்ணிவிட்டு வருண் சக்கரவர்த்தியை அணிக்குள்ளே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் குல்தீப் பாகிஸ்தானுக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு வச்சுருக்கார். ஸோ இதனால் வருண் சக்கரவர்த்தி குல்தீப் இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் பியூர் ஸ்பின் பவுலராக இந்தியனுடைய பிளேயிங் லெவலில் விளையாட வாய்ப்பு இருக்குது. இந்திய அணி பிளேயிங் லெவலில் மாற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா ராணாக்கு பதில் ஹர்தீப் சிங்கும் குல்தீப் யாதவுக்கு பதில் வருண் சக்கரவர்த்தி இடம்பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அணி வெற்றி பெறணும்னா கண்டிப்பாக இந்திய அணி பேட்டிங் வந்து வச்சு ஃபீல்டிங் 3லையுமே சிறப்பாக செயல்படணும். அதில் இந்திய அணி முதல்ல பேட்டிங் விளாண்டா பாகிஸ்தான் பவுலருக்கு எதிராக அதிக ரன் ஒரு 350 ரன்களுக்கு மேலே அடிக்கணும். அதே போல் இந்தியுடைய பந்து வீச்சுமே சிறப்பாக இருக்கணும். ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அணி பேட்டிங் எப்போதுமே மோசமாக தான் இருந்திருக்கு. அதுலேயும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய பேட்ஸ்மேன்கள் திணறதுனால தான் துபாயில் 2 மேட்ச் இந்திய அணி லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை போக்கி அந்த ரெக்கார்டை முறியடிக்கணும்னா இந்திய அணி பேட்டிங்கில் சிறப்பாக விளையாடணும், பந்து வீச்சிலையும் சிறப்பாக செயல்படணும். ஸோ இந்த போட்டியை பொறுத்தளவில் துபாயில் நடந்த 2 மேட்ச்சில் பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்கனால பாகிஸ்தான் வெற்றி பெற 50%, இந்தியா வெற்றி பெற 50% வாய்ப்பு இருக்கிறதா கணிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்தியா விசஸ் பாகிஸ்தான் இவங்க 2 பேருக்கு மீடியான இந்த சாம்பியன் டிராஃபி போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தானை வீழ்த்துவாங்களா இல்லை பாகிஸ்தான் இந்திய அணி வீழ்த்த வாய்ப்பு இருக்கா? யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? ஸோ எந்த அணி சாம்பியன் டிராஃபியை தட்டி பறிப்பாங்க இந்த வருடம்? அப்படியே கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.